வணக்கம். ஒரு விஷயம் நம்ம இப்போ பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக இந்த வாட்ச் சம்மந்தப்பட்ட மேட்ரு தான். திமுக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதுக்கு மகளிருக்கு கூட்டத்தை கூட்டுறதுக்காக எல்லாருக்கும் வாட்ச் கொடுத்துருந்துருக்குறாங்க. ஆனால் விஜய் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, டெல்லி போயிட்டு ரிட்டர்ன் கர்நாடகா போய் மூகாம்பிகை சாமி கும்பிட்டு வந்திருக்காரு. அவர் எந்த பணமும் கொடுக்கல, எந்த காசும் கொடுக்கல. அவருக்கு மட்டும் ஏன் இந்த கூட்டம் கூடுதுன்னு தெரியல. மக்கள் அவர் மிகப்பெரிய ஒரு பாசமாகவும் அவர் ஒரு பாசத்தில் அவரை பார்க்கறதுக்காகவே அதிகமாக கூட்டம் கூடுது. ஏன் திமுகவுக்கு எப்பயுமே கூட்டம் கூட மாட்டேங்குது? எப்போ வாட்ச் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆரம்பத்தில் கட்சி மீட்டிங் போகிறதுக்கு நானும் வாங்கியிருக்கிறேன். 500 கொடுத்துருக்காங்க, 200 கொடுத்துருக்காங்க. நான்லாம் போய் வாங்கியிருக்கேன். இப்போ இது ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களே இப்போ சின்ன ஆளுங்க தான் கொத்தூசு அடிமைகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெரிய ஆளுங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாங்க நாங்கள் ஒப்பாரி தான் வைக்கிறோம், ஒப்பாரி தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்கன்னா பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லி அவங்களே திக்கி திணறிட்டு அவங்களே திட்டிக்கிற மாதிரி சில விஷயங்கள்ல அவங்களே பண்ணிக்கிறாங்க. அதாவது கலாய்க்கிறதுக்கு வெளியாலாம் வேணாம், திமுகவை நாங்களே கலாய்ச்சிக்கிறோம், நாங்களே கலாய்ச்சிக்கிறோம், நீங்கள் கலாய்ச்சி நாங்கள் அசிங்கப்பட மாட்டோம், எங்களை நாங்களே கலாய்ச்சிப்போம்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஏன்னா அடுத்தவங்களுக்கு கையில் அசிங்கப்படுறத விட நம்மளை அசிங்கப்படுத்திக்கலாம், அதுவே நல்ல சிறப்பான விஷயந்தான். இது மாதிரி ஒவ்வொரு இதுவும் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ரெண்டாவது, ஊழல் சம்மந்தமாக இந்த திமுக மட்டும் எந்த ஒரு வாயும் திறக்க மாட்டேங்கிறோம். ஊழல்ன்ற வேர்டுக்கு மட்டும் இவங்க ரீப்ளே பண்ணவே மாட்டாங்க. நல்லா பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் அவங்கள கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, ஒரு அமைச்சரை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, நிறையா பேர் இப்போ போஸ்ட் போடுறது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன் ஊழலை பற்றி மட்டும் யாருமே பேச மாட்டீங்க? இவங்க மேலே இத்தனை இடி ரைடு இருக்குது, ஏன் இத்தனை ஊழல் கேஸ் இருக்குது, அதை யாரும் பேசுறது கிடையாது. அப்படின்னு இன்னைக்கு வந்தனுமே விஜய் அவர்கள் எல்லாத்தையும் திருத்திரன்னு சொல்ல, ஆல்ரெடி இருந்ததை சரிவர செஞ்சுக்கிட்டு கிளியர் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்கன்றதா இதில் நிசப்தமான உண்மை. ரீசெண்டாக நிறையா விஷயங்கள் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லா விஷயமும் நிறைய நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, வெரி குட். இந்த மாதிரி இன்னும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுககாரங்க தொடர்ந்து ஒப்பாரி வைக்கிறத நிறுத்திட்டு சிறப்பாக செயல்படுறதுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும். தங்க கட்சி மேலே இருக்க நிறைய அவதூறு வழக்குகள், விசாரணைகள் இதெல்லாம் சரிவர செஞ்சு சரியான ஆட்களை தன்னோட கட்சியில் வச்சுக்கிட்டாருன்னா அடுத்த தடவை எலெக்ஷனில் ட்ரை பண்ணலாம். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா, ஏன்னா தரைக்குறைவாக நிறையா பேர் பேசுகிறாங்க. மேடை பேச்சில் ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க, நிறைய எம்எல்ஏ, எம்எல்ஏ, எம்பி நிறைய பேர் தரைக்குறைவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. நீங்கள் தரைகுறைவாக பேசுகிறது மக்களையும் சேர்த்து தான் இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தக்க பதிலடி உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பேசின எல்லா பேருக்குமே உள்ளாட்சி தேர்தலில் தப்பாக பேசின எல்லாருக்குமே தக்க பதிலடி உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றது மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். தாவேக்கா மேலே விருப்பம் இல்லை, உங்கள் மேலே இருக்க வெறுப்பில் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.